ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். போன வீடியோவில் லாரன்ஸ் தியரத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் ப்ரூஃப் வந்து பாதி வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட எண்டிங் ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் லாரன்ஸ் தியரத்தோடைய ஃபைனல் எண்டிங் பார்ட் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம லாரன்ஸ் தியரத்தில் என்னெல்லாம் பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாமா? அதாவது 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஒன்று C1, இன்னொன்று C2. அதோட சென்டர் பாயிண்ட் Z0. இந்த C1 சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை நம்ம மாடலஸ் ஆஃப் Z minus Z0 ஈக்குவல் டு R1 அப்படின்னு எழுதிக்கலாம். C2வை மாடலஸ் ஆஃப் Z minus Z0 ஈக்குவல் டு R2 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் நடுவில் இருக்கு இல்லையா இந்த ரீஜன், இதை வந்து ஆனுலஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஜன் தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரீஜன்லேருந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஆனுலஸ் ரீஜனில் தான் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸில் எஃப் ஆஃப் இசடை எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு sigma n equal to 1 to infinity bn divided by z minus z0 whole power n plus sigma n equal to 0 to infinity an z minus z0 whole power n. இந்த மாதிரி எழுதலாம். இதை தான் வந்து நாம் ப்ரூவ் பண்ணணும். இதில் an வந்து இந்த வேல்யூ, bn வந்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரூஃப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா? அதாவது சர்க்குலர் ஆனுலஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் இசட் வந்து நாம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அதை எடுக்கும் பொழுது தியரம் 6.9 யூஸ் பண்ணி எஃப் ஆஃப் இசட், அது எஃப் ஆஃப் இசட் நாட்டை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கோம். அப்படி எழுதும் பொழுது 1/2 பை இன்டர் ஓவர் C2 எஃப் ஆஃப் ஜீட்டா டிவைட் பை ஜீட்டா மைனஸ் Z டி ஜீட்டா அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா இந்த தியரத்தில் வந்து Z0 அப்படிங்கிற பாயிண்ட் தான் வந்து எங்கே எடுத்திருப்பாங்கன்னா அந்த ரீஜனில் எடுத்திருப்பாங்க. பட் நம்ம வந்து இசடுங்கிற பாயிண்ட்லாம் ரீஜனாக எடுத்திருப்போம். அதனால Z0 இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இசட் அப்படின்னு போடணும் இல்லையா? அதுக்காக தான் இங்கே ஆல்ரெடி இசடுங்கிற வேரியபிள் இவங்க யூஸ் பண்ணதுனால அதுக்கு பதிலாக நம்ம ஜீட்டா அப்படிங்கிற இன்னொரு வேரியபிளை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி எழுதியிருப்போம். இதுக்கப்புறமா இதில் மைனஸை வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இது ப்ளஸ்ன்னு ஆயிருந்திருக்கும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் டெய்லர்ஸ் தியரத்தினுடைய ப்ரூஃப்ல இருந்து அந்த ஒரு லைனை நாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஆர்என் ஆஃப் இசட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதே நம்ம எழுதியிருப்போம். அதில் ஏஎன்னா என்ன அப்படிங்கிறதே நம்ம எழுதியிருப்போம். இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணியிருப்போம். இதில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த 1/z மைனஸ் ஜீட்டாவை கன்சிடர் பண்ணியிருப்போம். கன்சிடர் பண்ணிவிட்டு ஆட் அண்ட் சப்ராக்ட் பை Z0 போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டு அதை வந்து குரூப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக Z மைனஸ் Z0 வந்து வெளியில் எடுத்திருப்போம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இது வந்து 1 - x ஹோல் பவர் மைனஸ் அந்த ஃபார்முலா டைப்பில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஆனால் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணலை, nth டேர்ம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் அது கூட எஃப் ஆஃப் ஜீட்டா டிவைட் பை 2πa மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை நாம் இன்டகிரேட் பண்ணியிருப்போம். இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு இந்த B1 B2 B3 டேர்ம்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அது பதில் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இருக்கிறோம் இல்லையா ஒரு டேர்ம் வந்து SN ஆஃப் இசட் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்து வச்சுருப்போம். இதுதான் வந்து BN, இது வந்து SN. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணியிருப்போம். மார்க் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எஃப் ஆஃப் இசட் இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஓகே, இதில் நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸு அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸு. ஸோ இது வரைக்கும் இருக்கிற மாதிரி தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போது என்ன அர்த்தம்னா, இந்த RN ஆஃப் இசடும் SN ஆஃப் இசடும் 0 அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட தியரம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சரி, இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் RN ஆஃப் இசடையும் SN ஆஃப் இசடையும் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ரெண்டு சைடுமே வந்து மாடலஸ் எடுக்க போகிறேன். என்ன வரும்? மாடலஸ் ஆஃப் RN ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஹோல் திங் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் தனித்தனியாக அதுக்கு மாடலஸ் எடுத்துக்கலாம். தனித்தனியாக மாடலஸ் எடுக்கலாம். மாடலஸ் இருக்கும் என்ன வரும்? மாடலஸ் ஆஃப் Z மைனஸ் Z0 ஹோல் பவர் n டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் 2πi இன்டர் ஓவர் C2. அதுக்கப்புறம் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஜீட்டா இன்ட்டு மாடலஸ் ஆஃப் டி ஜீட்டா டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் Z0 ஹோல் பவர் n இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் Z. இந்த மாதிரி நமக்கும் கிடைக்கிது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தியரம் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து தியரம் 6.2 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த தியரம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடலஸ் ஆஃப் இன்டர் ஓவர்சி எஃப் ஆஃபீஸர் டிஸோட வேல்யூவை நம்ம லெசன் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்எல் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை கேபிட்டல் எம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃபீஸர். ஓகே, இல்லை இசட் வந்து சிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எல் இஸ் அ லென்த் ஆஃப் சி. ஓகே, இது வந்து டிவைட் பை சி கிடையாது, இசடை வந்து சிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இதோட மீனிங். இல்லை எல் வந்து என்னன்னா அந்த சி இருக்கு இல்லையா அதனுடைய லென்த்து. ஸோ இந்த தியரம் தான் நான் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரி, இதில் இந்த மாடலஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த மாடலஸ் உள்ளுக்குள்ளே இல்லாமல் இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, அந்த இன்டர்வலுக்கு மொத்தமாக மாடலஸ் எடுத்துக்கலாம், இது உள்ளே எடுக்க வேணாம். அதாவது மாடலஸ் ஆஃப் இன்டர்வல் ஆஃப் எஃப் ஆஃப் ஜீட்டா டி ஜீட்டா. ஓகே, சரி, இதுக்கு ஆஸ் பர் ஃபார்முலா நமக்கு என்ன வரும், இஸ் லெசன் ஈக்குவல் டு சம் கேபிட்டல் எம் இன்ட்டு எல்லுன்னு வரும் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். அதனால் இங்கே லெசன் ஈக்குவல் டு modulus of z minus z naught whole power n divided by 2 pi into modulus of I ஓட வேல்யூ 1 into இங்க length of C2 வரும். ஏன்னா இந்த இன்டர்வல் வேல்யூக்கு நமக்கு என்ன வரும், கேபிட்டல் M into length of C2 divided by modulus of zeta minus z naught whole power n into modulus of zeta minus z. இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, லென்த் ஆஃப் C2 என்ன வரும், C2 வந்து எப்படி இருக்குது, ஆக்சுவலாக C2ங்கிறது ஒரு சர்க்கிள் இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். C2ங்கிறது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து Z0, ரேடியஸ் வந்து R2. ஓகே, அப்போ இதோட லென்த் அப்படின்னா என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தானே. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னது, 2πr. பட் இங்கே R வந்து R2, அதனால 2πr2. அப்போ Lனா என்னது 2πr2. அதனால் இந்த லென்த் ஆஃப் C2க்கு பதிலாக இப்போ நாம் R2 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் Z minus Z naught whole power n divided by 2 pi into m into 2 pi R2 divided by modulus of zeta minus Z naught whole power n into modulus of zeta minus Z. ஓகே, இதில் இந்த 2 பையும் 2 பையும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த C2க்கு மேலே நம்ம இங்கே இதுதான் வந்து C2 இல்லையா, அந்த C2க்கு மேலே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த பாயிண்ட்டை ஜீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் ஜீட்டா இஸ் பிலாங்ஸ் டு C2. ஸோ இது மேலே எடுத்தோம் அப்படின்னா, அதாவது இங்கே மேலே இருக்குல்ல அந்த பவுண்டரி பாயிண்ட், இங்கே வந்து ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்ன வரும், ஸோ இதான் வந்து ஜீட்டா பாயிண்ட். ஓகே, இந்த ஜீட்டா பாயிண்ட்டுக்கும் இதான் வந்து சென்டர் பாயிண்ட் Z0. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ரேடியஸ் ஆஃப் C2 தானே, புரியுதுங்களா. சரி, அப்போ என்ன வரும்னா மாடலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் Z0 ஈக்குவல் டு R2. நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் Z அப்படி என்ன இருக்கும், ஏன்னா Z அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இங்கே எடுக்கிறோம், இந்த ஆன்லஸ் ரீஜனுக்குள்ளே தான் எடுத்திருக்கோம். அப்போ மாடலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் Z அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்னா மாடலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் Z இங்கே வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பை Z0 போட்டுக்கலாம். மைனஸ் Z. ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் Z0, இதில் மைனஸ் வந்து காமனாக வெளில எடுத்துட்டோம்னா Z மைனஸ் Z0 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, மாடலஸ் ஆஃப் A மைனஸ் P அப்படிங்கிறது which is greater than or equal to modulus of A minus modulus of B. கரெக்டாக இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், this value, அது இந்த வேல்யூ is greater than or equal to modulus of zeta minus Z0 minus modulus of Z minus Z0. But modulus of zeta minus Z0 அப்படிங்கிறது என்னது, R2 தானே, அதனால் இது போல் R2 போட்டுக்கலாமா. ஸோ ஈக்குவல் டு R2 minus modulus of Z minus Z0. ஓகே, அப்போது இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா ஆக்சுவலாக இங்கே இருக்குது modulus of zeta minus Z. கரெக்டாக, அப்போ modulus of zeta minus Z அப்படின்னா என்னது, greater than or equal to R2 minus modulus of Z minus Z0. இந்த வேல்யூ எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். equal to the modulus of Z minus Z0 whole power n into m into R2 divided by modulus of zeta minus Z0 whole power n. இது என்னது, R2 தானே, இப்போ தானே பார்த்தோம். மாடலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் Z0 அப்படிங்கிறது என்னது, R2. அப்போ R2 பவர் n இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் Z. மாடலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் Zக்கு நமக்கு என்ன கிடைச்சது, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு R2 மைனஸ் மாடலஸ் ஆஃப் Z மைனஸ் Z0. அப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1/√2
modulus of zeta minus z is less than or equal to 1 by r2 minus modulus of z minus z naught. கரெக்டா? அப்போ இங்க வந்து less than or இங்க ஆல்ரெடி less than or equal தான் இருக்கு, பட் அகைன் நமக்கு less than or equal தான் வருது. இங்க வந்து zeta minus zன்னு இருக்கு. ஓகே, சரி. இப்போ இதை அதே மாதிரி இந்த modulus of z minus z naught whole power n இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். அது modulus of z minus z naught whole power n into modulus of z minus z naught அப்படி பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் m r2 divided by r2 power n. அப்போ இதை நாம டினாமினேட்டரில் r2 power n minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த modulus of zeta minus z. இந்த modulus of zeta minus z தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 divided by zeta minus z இருக்கு. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எடுத்து எழுதிக்கலாம். r2 minus modulus of z minus z naught. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ஆக்சுவலாக பவரில் n minus 1. ஏன்னா இங்கே பவரில் n இருந்தது, இது ஒன்றை குறைச்சிட்டு இங்கே எழுதியிருக்கோம். அப்போ modulus of z minus z naught whole power n minus 1 into modulus of z minus z naught வரும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ என்னன்றதை பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இசட் அப்படிங்கிற பாயிண்ட்டு நம்ம எங்கே எடுத்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஹேண்ட்லெஸ் ரீஜனில் தான் நம்ம இசட் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதான வச்சுக்கலாமே, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு. இங்கே தான் வந்து இசட் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போது இந்த இசடுங்கிற பாயிண்ட்டுக்கும் இசட் நாட் அப்படிங்கிற இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக R2 இருக்காது. R2ஓட சின்ன வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா இந்த C2ஓட ரேடியஸ் தான் R2. கரெக்டாக? C2ஓட ரேடியஸ் தான் என்னது? R2. அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிள் C2 இருக்கு இல்லையா, இந்த பவுண்டரி பாயிண்ட், இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் R2. ஆனால் இசடுங்கிறது இந்த ஆனுவலஸ் ரீஜன்லேயே முடிஞ்சு போயிடுச்சு. அப்போது modulus of z minus z naught அப்படிங்கிறது R2 விட சின்ன வேல்யூவாக இருக்கும். கரெக்டாக? modulus of z minus z naught அப்படிங்கிறது R2-வை விட சின்ன வேல்யூவாக தான் இருக்கும், ஸ்மாலர் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? modulus of z minus z naught divided by R2 is less than 1. ஸோ அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். modulus of z minus z naught divided by R2ங்கிறது less than 1 இருக்கும். ஓகே, whole power n minus 1 into modulus of z minus z naught into capital M divided by R2 minus modulus of z minus z naught. Okay, இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. And here modulus of z minus z naught divided by R2 is less than 1. இதுதான் very very important ஆன பாயிண்ட். அப்போ இந்த வேல்யூ வந்து less than 1 இருக்கு, பவரில் வந்து n minus 1 இருக்கு. ஓகே, அதாவது இந்த வேல்யூ வந்து less than 1, ஒன்றை விட சின்ன வேல்யூன்னு அர்த்தம். இது பவரில் n minus 1 இருக்கு. இப்போ n tends to infinity அப்படி எடுத்தோம்னா என்ன ஆகும்? when n tends to infinity அப்படி நம்ம பண்ணும்போது இது வந்து ஒன்றை விட சின்ன வேல்யூன்னு சொல்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 0.1 எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ 0.1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வரும் 0.01 வருமா? அதுவே கியூப் பண்ணிங்கன்னா 0.001 அந்த மாதிரி. ஸோ அதோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும், க்ளோஸ்டு டு 0ன்னு ஆகிடும். கரெக்டாக? இதே மாதிரி அப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த 0.1க்கே சொல்கிறேன். 0.1 பவர் இன்ஃபினிட்டி அப்போ என்ன வரும்? 0.1 into 0.1 into 0.1 into 0.1 எக்ஸட்ரா 0.1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு என்ன வரும்? 0.00000 எக்ஸட்ரா 00 அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து என்னது தான்? 0 தான். ஓகே, அப்போ இவன் n tends to infinity அப்படின்னு பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு மாறிடும். அப்புறம் 0 into anything 0. அப்போ n tends to infinity இருக்கும்பொழுது Rn of இதோட வேல்யூ என்னவா மாறிடும்? 0 அப்படின்னு மாறிடும். ஸோ அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். பாருங்கள், இந்த ப்ரூஃபாக தான் எழுதியிருக்கோம். இதில் since the modulus of z minus z naught divided by R2 is less than 1, Rn tends to 0 as n tends to infinity. நெக்ஸ்ட் வந்து நம்ம Sn of z வந்து 0 ஆகிடும் when n tends to infinity அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஜீட்டா அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம C1லேருந்து எடுக்க போகிறோம். C1 வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த சின்ன சர்க்கிள் இல்லையா, இதான் வந்து C1. இந்த சென்டர் பாயிண்ட் Z0 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த C1 இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று நம்ம ஜீட்டா அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ இந்த ஜீட்டா பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட் Z0 இருக்குல்லையா, இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? R1 தானே இருக்கும். அதனால் modulus of zeta minus Z0 நாம் R1 அப்படின்னு எழுதிக்கலாமா? அதுக்கப்புறம் modulus of zeta minus Z இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே add and subtract by Z0 போட்டுக்கலாம். என்ன வரும்? zeta minus Z0 plus Z0 minus Z அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் modulus of zeta minus Z0 இதை வந்து குரூப் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து மைனஸ் வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா என்ன வரும்? z மைனஸ் z நாட் அப்படின்னு கிடைக்குமா? அதுக்கப்புறம் இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் b மாதிரி இருக்குது. விச் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் மாடுலஸ் ஆஃப் b. இந்த ஃபார்முலா வந்து அகைன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் z நாட் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் அப்படி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் இந்த மாடுலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் z நாட்டோட வேல்யூ என்ன இப்போ தான் பார்த்தோம். மாடுலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் z நாட்னா அது r1 அப்படின்னுட்டு. அப்போ இதுக்கு வந்து r1 அப்படி நம்ம எழுதிக்கலாம். So equal to R1 minus a modulus of Z minus Z naught. Okay. So this implies modulus of zeta minus Z. இங்க already greater than or equal இருக்கனால இங்க நம்ம போட்டுக்கலாம். Okay. அடுத்தது அப்போ 1 divided by modulus of zeta minus Z na which is less than or equal to 1 by R1 minus modulus of Z minus Z naught அப்படின்ட்டு வரும். Okay. So இதில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Next SN of Z வந்து எடுத்து எழுதிக்கலாம். 1 by 2 pi I z minus z naught whole power n integral over c1 f of zeta into zeta minus z naught whole power n d zeta divided by z minus zeta. இதுதான் வந்து SN of z. ரெண்டு சைடு எடுக்கிறோம், மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செப்பரேட்டாக மாடுலஸ் எடுக்கலாம். எடுக்கும்போது என்ன ஆகும்னா 1 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் 2 பை ஐ அப்படின்னு கிடைக்கும். ஐக்கு வந்து மாடுலஸ் எடுத்திங்கன்னா 1 வரும். ஓகே, அப்போ 1 by 2 pi into modulus of z minus z naught whole power n into இங்கே என்ன ஆகிடும்? modulus of integral f of zeta d zeta வருமா? பட் அதோட வேல்யூ என்ன? less than or equal to capital M into small l வரும். இல்லை L அப்படிங்கிறது என்னன்னா length of C1. length of C1 அப்படிங்கிறப்போ circumference of the circle C1 என்ன வரும்? 2 pi R1 இல்லையா? எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் இசட் நாட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டா? பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் மாடுலஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் இசட் நாட் அப்படின்னா அதோட வேல்யூ என்னது? R1. கரெக்டா? அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும்? R1 பவர் n வருமா இந்த இடத்துல? இன்டூ R1 பவர் n. அதுக்கப்புறம் டிவைடட் பை இங்கே வந்து இசட் மைனஸ் ஜீட்டா இருக்குது. இதை வந்து 1 டிவைட் பை ஜீட்டா மைனஸ் z கூட எழுதிக்கலாம். பட் இதோட வேல்யூ என்ன? 1 பை z மைனஸ் ஜீட்டாக்கு 1 டிவைட் பை R1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட். அதுக்கப்புறம் அந்த 2 பை 2 பை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M இந்த R1 இன்டூ R1 பவர் n இதை எப்படி கம்பைன் பண்ணிக்கலாம்னா R1 பவர் n + 1 அப்படின்னு கம்பைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை z மைனஸ் z நாட் வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி பவரில் n இருக்குது, இங்கே பவரில் 1. ஸோ கம்பைன் பண்ணிங்கன்னா z மைனஸ் z நாட் ஹோல் பவர் n + 1 அப்படி நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? சரி, இதில் வந்து m எழுதிட்டோம், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணியாச்சு. அப்போ இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். கரெக்டாக? நியூமரேட்டரில் இது மட்டும் இருக்கும். டினாமினேட்டரில் ஆல்ரெடி இது ரெண்டையும் நம்ம குரூப் பண்ணிட்டோம். இது இல்லாமல் அடிஷ்னலாக இந்த வேல்யூ இருக்குது. R1 minus of modulus of z minus z naught இந்த வேல்யூ இருக்குது. ஓகே, சரி. அதுக்கப்புறம் இந்த z minus z naught and R1 இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம்னா இது வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து C1 இது C2 அப்படின்னு தெரியும். அப்புறம் இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் Z0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Z அப்படிங்கிற பாயிண்ட்டு இந்த ஆன்லஸ் ரீஜன்ல தான் எடுத்திருக்காங்க எங்கேயோ. சரி, அந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, Z பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போது இந்த இசடுங்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட் Z0க்கும் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? அது இந்த சென்டர் பாயிண்ட் Z0லேருந்து பாயிண்ட் ஆன் C1 வந்து R1. கரெக்டாக? அது இது வரைக்கும் இருக்கிறது R1. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதை விடவும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இதில் R1 வந்து சின்ன வேல்யூ கம்பேர்ட் வித் Z0 கரெக்டாக? இந்த Z0க்கும் இசடுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது R1 வந்து சின்ன வேல்யூ. ஸோ அதான் இங்கே சொல்ல போகிறோம். R1 is less than modulus of z minus z0. அப்போது R1 டிவைட் பை modulus of z minus z0னா அது less than 1 தானே? ஓகே, அப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா less than 1ன்னு அர்த்தம். அது 1 விட சின்ன நம்பர். முன்னாடி பார்த்தோம்ல 0.1 ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேனே, அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த வேல்யூ வந்து less than 1 பவரில் n + 1 இருக்குது. இதில் டேக்கிங் லிமிட் as n tends to infinity. அப்போ என்ன ஆகிடும்?
அதாவது லெஸ் தென் 1 இருக்குது, ஆனால் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பவரில் எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும், இந்த வேல்யூ வந்து 0ன்னு மாறிடும். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ இது எல்லாமே நமக்கு 0ன்னு மாறிடும். எப்போன்னா இப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே, இப்போ ஜஸ்ட்னா நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம் Rn டென்ஸ் டு 0 as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் Sn டென்ஸ் டு 0 as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதுதாங்க நம்ம சென்டென்ஸில் எழுதியிருக்கோம். இங்கே இருக்க பாருங்க, since R1 divided by modulus of z minus z0 is less than 1, so Sn tends to 0 as n tends to infinity. Hence, by taking the limit n tends to infinity in equation number 4, we get f of z equal to sigma n equal to 1 to infinity bn divided by z minus z0 whole power n plus sigma n equal to 0 to infinity an z minus z0 whole power n. ஸோ அவ்வளோதான், இந்த தியரம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த தியரம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் படித்தா மட்டும் போதாது. இந்த தியரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப எழுதி பார்க்கணும். இந்த தியரத்துக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் உங்களால் எக்ஸாம் ஹாலில் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.